இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பணியை குறித்து எப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில நற்செய்தி பணியில பஞ்சத்துல வறுமையில இருந்த குஷ்டரோகிகளை எவ்வாறாக பயன்படுத்தினார் என்று நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமாரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய பஞ்சம், சரியா, சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு சிச்சுவேஷன், அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம். இந்த பஞ்சமா இருக்கிற அந்த டைம்ல இந்த எலிசா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. என்னன்னா, 1வது வசனம், சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சரியா, அங்க அவ்வளோ பஞ்சம், பட் இவ்வளோ சீப்பா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். சரியா, அப்போ அங்க இருந்த பிரதானி, ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இப்படியெல்லாம் நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகத்தோடு சொல்லும் போது அங்க பிரச்சனை வருது. என்ன, நம்மளுக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழல் நம்ம வாயின் வார்த்தைகளினாலே நம்ம தீர்க்கப்படுகிறோம். வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த பிரதானிய பாருங்க, அவர் விசுவாசிக்கல. சரியா, அவர் விசுவாசிக்கல. அவர் என்ன சொல்றாரு, வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா கேட்கிறாரு. அப்போ கர்த்தர் மூலமா மறுபடியும் வார்த்தை உண்டாகுது, நீ அதை பார்ப்ப ஆனா சாப்பிட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த அவிசுவாசமான வார்த்தையின் வெளிப்பாட்டுனால இந்த பிரதானிக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்கிறது. அதனால நம்ம வாயின் வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன, நீ கடன் வாங்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கும். என்னத்த கடன் வாங்க மாட்டோம், நான் எப்படி மற்றவங்களுக்கு கடனை கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது நம்ம வார்த்தையே அதுபடி நடந்துரும். சரியா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் தருகிற வார்த்தை நம்பிக்கையற்ற சூழல்ல இருந்தா கூட, அது ஒரு பஞ்சமான காலம்தான், நம்மளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான், ஆனாலும் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனத்தின் மேல நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை முற்றிலுமாக நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த இடத்துலதான் இருக்கிறாங்க. என்ன, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுறாங்க, இப்ப நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம செத்தே போயிருவோம், அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போய் சரணடைஞ்சிருவோம், அங்க போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம ஆண்டவர் இடத்துல போய் சரணடைவோம். எல்லா இதையும் நீங்க யோசித்து பாருங்க. எல்லாமே முதல்ல நம்மளால முடிஞ்ச அளவு பிரயாசப்படுவோம், மற்ற மனிதர்களை தேடி ஓடுவோம், என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்ப்போம், எதுக்குமே வழி இல்லை, எல்லா வாசல்களும் அடைப்பட்டாயிற்று அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் லாஸ்ட் ஒரு நொடி பொழுதுல தான் ஆண்டவரிடத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரிடத்துல நம்ம சரணடைவோம். அது மாதிரிதான் இந்த 4 குஷ்டரோகிகளும் நம்ம பிழைக்கணும்னா பிழைப்போம், இல்லைன்னா செத்தால் நம்ம சாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரியா, சரணடைகிற ஒரு சிச்சுவேஷன், ஆண்டவரிடத்துல முழுவதுமாக சரணடைகிற சிச்சுவேஷன். எல்லாமே முடிந்து முற்றின பிற்பாடுதான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே நமக்கு வரும். சரியா, இப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம உண்மையா முழுவதுமாக சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஆண்டவர் ஸ்டெப் எடுத்துக்கிடுவார். அடுத்ததை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம்ம முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிருவோம், முடிஞ்சிட்டு இனி நம்ம ஆண்டவரிடத்துல சரணடைஞ்சிருவோம்னு நம்ம ஆண்டவரிடத்துல போய் ஒப்புரவாயிருவோம். அந்த டைம்ல இருந்து ஆண்டவர் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். சரியா,
அப்ப பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்க 6வது வசனத்துல, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு. அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் பொறுப்பு எடுத்துக்கொள்வார். அவர் யுத்தத்துல முதலாவதாக செல்வார். இங்க பாருங்க, அந்த ஆக்சுவலா அந்த சமாரியால உள்ள யாருமே அங்க யுத்தத்திற்கு வரல. ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு இமேஜினேஷன் மாதிரி அங்க எல்லாமே நடக்கிற மாதிரி அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்கப்படுது. ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், பெரிய இராணுவத்தின் இரைச்சல் இந்த எதிரி நாட்டு படையினருக்கு கேட்கப்படுது. சரியா? அப்போ ஆண்டவர் முன்னின்று நம்மளுக்கு நடத்திட்டாரு அப்படின்னா அந்த விஷயத்துல நமக்கு கண்டிப்பா ஜெயம் தான், நமக்கு வெற்றி தான். இப்போ இந்த ஆண்டவரே அந்த யுத்தத்தை நடத்தின மாதிரி, எதனால ஆண்டவர் அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு கையில எடுத்தாரு? சரணடைஞ்சதுனால. இந்த 4 குஷ்டரோகிகளும் நம்ம போய் சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணதுனாலன்னு. நம்மளும் பிரியமானவர்களே, நம்ம ஏதோ ஒரு காரியத்துல நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்க போராடிட்டு இருக்காதீங்க, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துருங்க. அவரிடத்துல நம்ம சரணடையும் பொழுது அவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அந்த காரியத்துல நமக்கு ஜெயத்தையும் தருவார். சரியா? ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருந்த இந்த 4 குஷ்டரோகிகளுக்கும் அங்க போனோம்னா பயங்கர சாப்பாடு, நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு, சாப்பாடு மட்டுமா அவங்களுக்கு கிடைச்சிச்சு, நல்ல வெள்ளி பொன் எல்லாத்தையும் அவங்க கையில எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு. ஒண்ணுமே இல்லாம திடீர்னாப்புல எல்லாம் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணும்? அதை எடுத்து வைத்து கொண்டு சேகரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு தோணும்னா எல்லாவற்றையும் எடுத்து சேர்த்து வைக்காங்க. சரியா? அப்போ ஒண்ணுமே இல்லாத நம்ம சரணடைஞ்சதுனால, ஆண்டவரை தேடி வந்ததுனால ஆண்டவர் பொறுப்பெடுத்து ஜெயம் தந்து நம்மளை செழிப்பிற்குள்ளதாக ஆண்டவர் நடத்துகிறார். நல்ல பிசினஸ், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வீடு வாசல் நிலம் தோட்டம் அப்படி எல்லாமே பொண்ணு பொருள் எல்லாம் வாங்கி நம்ம செழிப்பா இருக்கிற சிச்சுவேஷன். இது மாதிரி இருந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த குஷ்டரோகிகள் அவங்களுக்குள்ள சொல்றாங்க. 9வது வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் சொல்றாங்க. சரியா? அப்போ நம்ம ஒண்ணுமே இல்லாத சிச்சுவேஷன்ல ஆண்டவர் நமக்கு பொன்னையும் பொருளையும் தந்து செழிப்பை தந்தாரு. நம்ம இப்போ நற்செய்தி அறிவிக்கணும். நம்மை போல இல்லாதவர்களுக்கு நமக்கு நடந்த அற்புதத்தை கூற வேண்டும். நம்ம அப்படி சொல்லல அப்படின்னா அந்த குற்றம் நம்மை சேருகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க? நற்செய்தி அறிவிக்கிறாங்க. என்ன இப்ப பாருங்க, இந்த ஆண்டவரிடத்துல நம்ம சரணடையும் பொழுது தடைகள் எல்லாம் விலகுகிறது. நம்மளுக்கு சுகம், ஒருவேளை சுகத்திற்காக காத்திருந்தோம்னா சுகம் நம்மளுக்கு கிடைக்கும், செழிப்பு உண்டாகும். எல்லாராலையும் தீட்டுன்னு சொல்லப்பட்ட இந்த குஷ்டரோகிகளிடமிருந்து தான் நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையாக இருந்திருக்கும்னா, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம்னு சொல்லப்பட்டிருக்கு. யாராவது வறுமையில இருக்கிறாங்களா அல்லது யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் உங்களுக்கு நடந்த அற்புதத்தை நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அது அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். அவங்களுக்கு விடாய்த்து போயிருக்கிற அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாக இருக்கும். நற்செய்தி நம்ம எலும்புகளை புஷ்டியாக்கும் சொல்லிட்டு நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இக்கட்டான வறுமையில இருந்த உங்களை ஆண்டவரை செழிப்புல வச்சிருக்காருல்ல, நீங்க உங்களை போல வறுமையில இருக்கிற
பஞ்சத்துல இருக்கிற, கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் போய் ஆண்டவரை பற்றி நாம் நற்செய்தி சொல்ல வேண்டும், சுவிசேஷம் சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, எங்களை செழிப்பாக நீங்க வைத்திருக்கிறீங்களே தகப்பனே, நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். மகிமை